ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஃப்ளேவர்ட் பன்னீர். பன்னீரை வீட்டிலேயே ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 லிட்டர் பாலை ஒரு பேனில் வச்சு ஃபுல் பாயில் கொண்டு வாங்க. ஆல்மோஸ்ட் பாயில் வரும்போது ஹர்ப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் ட்ரைடு பார்ஸ்லே ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், பூண்டு, க்ரஷ் பண்ண பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி விதை க்ரஷ் பண்ணது, உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் புதினா, கொத்தமல்லி கீரை எந்த ஃப்ரெஷ் ஹர்ப் ஆனாலும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இன்ஃப்யூஸ் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை பாலை நம்ம திரைய வைக்க போகிறோம். நான் கர்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தயிர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எதெல்லாம் வச்சு திரைய வைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருக்கேன். என்னோடய பிளாகில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பன்னீர் ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு. இது தலை கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி சாஃப்டான கர்ட்ஸ் வந்தோடனே ஒரு அரிப்பில் சீஸ் கிளாத் இல்லைன்னா மஸ்லின் கிளாத்தை லைன் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட பன்னீரை நம்ம ஊற்றிட போகிறோம். தெரிஞ்ச பன்னீரை அதை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கட்டிட்டு, இதை கெட்ட வேண்டாம், அப்படி மொத்தமாக எடுத்து ஒரு வெயிட்டை மேலே வச்சுட்டாலே உங்களுக்கு அழகான பன்னீர் பிளாக் கிடச்சிரும். நான் என்னோடய பன்னீர் ப்ரெஸ் இல்லைன்னா பன்னீர் ஷேப்பரில் இதை வைக்க போகிறேன். அப்போ ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பன்னீரை வச்சுட்டோம். நீட்டாக அதை ஃபோல்ட் பண்ணி மேலே அந்த ப்ரெஸ்ஸுக்குள்ளே மூடியை வச்சு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சு ஒரு 1 மணிக்கூர்லேருந்து 1.5 மணிக்கூர் வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டான பன்னீர் கிடச்சிடும். ஸோ இப்போ நான் இதை ஒரு அரிப்புக்கு மேலே வச்சு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டேன். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி அகெயின் என்னோடய பிளாகில் இருக்குது. டீட்டெயில்டாக உங்களுக்கு டிப்ஸு, ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ், வேரியேஷன், ஃப்ளேவர் வேரியேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைம் ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பன்னீரை அந்த துணியிலேருந்து அன்மோல்ட் பண்ணிட போகிறேன். அன்மோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக சாஃப்டான பன்னீர் க்யூப்ஸ் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் என்னோடய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நான் பிளெயின் பன்னீரும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கிரேவி, கபாப் எதுக்கு பண்ணுறதா இருந்தாலும் இந்த பன்னீர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.